இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த 2025 வருஷம் கடைசி நாள்ல வந்திருக்கோம். இந்த புதன்கிழமை காலையில கர்த்தருடைய நாமத்தினால நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கோம். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகள், இந்த வருஷம் ஃபுல்லா அற்புதமா நடத்தினாரு. உங்கள் தோள்களை தட்டி சபாஷ்னு சொல்லிக்கங்க. தேவ கிருபை நம்மளை நிலைக்க வச்சிருக்கு, பிழைக்க வச்சிருக்கு. எவ்வளவு அழகா நம்ம இந்த வருஷத்தை துவக்கணுமோ அப்படி அழகா இந்த வருஷத்தை முடிக்கிறோம்னு சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவே பெரிய புண்ணியம், இதுவே பெரிய ஸ்லாக்கியம், இதுவே பெரிய பாக்கியம். இதுவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகா பெரிய மேன்மை, மகா பெரிய மேன்மை. ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க பாருங்களேன், எத்தனையோ ஆயிரங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இன்னும் சில மணி நேரத்துல நம்ம மரித்து விடுவோம் என்று அவங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உலகளாவிய கணக்கெடுப்பிலே சொல்லுகிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மரிக்கிறாங்களாம். அந்த மரிக்க போற நபர்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு தெரியுமா, இன்னும் சில மணி நேரத்துல நம்ம செத்துருவோம் அவங்களுக்கு பர்சனலா தெரியுமா? அப்படிப்பட்டவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கார் வேணுமா, பங்களா வேணுமா, பணம் வேணுமா, புகழ் வேணுமா, குழந்தை வேணுமா, லைஃப் பார்ட்னர் வேணுமா, இல்ல ஃபாரின் ட்ரிப்புக்கு நீங்க போகணுமா கேட்டு பாருங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உசுர் வேணும். நான் உங்களுக்கு தெரியும் அது போக போகுதுன்னு. ஆனா அப்பா பாருங்க, நம்முடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறாரு. அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாள்ல அப்பாவுடைய கிருபையை நினைச்சு அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க, சில மணி நேரத்துல நம்ம புது வருஷத்துக்குள்ள போக போறோம். அப்படி புது வருஷத்துக்குள்ளாய் போகக்கூடிய நாம, நண்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பு சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஒண்ணு செய்யலாமா? இன்னும் சில மணி நேரங்களில் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய நாம ஸ்தோத்திரத்தோடு பிரவேசிக்க போறோம். ஆண்டவருடைய அன்பின் வார்த்தை சொல்லுகிறது, 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். 2026ஆம் ஆண்டினுடைய வாசலுக்குள் நாம் நுழைய போகின்றோம். இன்னும் சில மணி நேரங்களில் எப்படி பிரவேசிக்கலாம்? நன்றியோடு பிரவேசிப்போம், ஸ்தோத்திரத்தோடு பிரவேசிப்போம். அதுதான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். புது வருஷம் எப்படி இருக்கும்? ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்? துவக்கம் எப்படி இருக்கும்? அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இருங்க 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 எல்லாம் வாங்கலாம், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் பெறுவோம், ரொம்ப நல்லா இருப்போம், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். நீங்க பிறந்த நாள்ல இருந்து இத்தனை வருஷம் நீங்க எவ்வளவு நல்லா இருந்திருக்கீங்களோ அதை விட வரக்கூடிய 2026ஆம் வருஷம் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க பெரும்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ ஒண்ணு செய்வோம். நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய நமக்கு வேணுமே, நிறைய நம்ம பண்ணணுமே. ஆனா கையில சின்ன காரியம் தானே இருக்கு. சின்னதா இருந்தாலும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு பெரிய தேவை, சவால் வந்துச்சுங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஆயிரமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்பத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்பாவின் கரத்தில் இருந்தது 5 அப்பம் 2 மீன். அப்பா என்ன திரும்ப பண்ணாங்க? ஆண்டவரே, ஆயிரமான மக்கள் இருக்காங்க, நான் கையில இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், என்னப்பா பண்றது? ஏசு அப்படி சொல்லலைங்க. ஏசு அப்படி சொல்லல. 5 அப்பம் 2 மீன் அதை வச்சு ஆரம்பிச்சார். 5 அப்பம் 2 மீன் அதை வச்சு துவக்கினார். 5 அப்பம் 2 மீன் அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணாரு, நன்றி செலுத்தினாரு. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அன்பு பிள்ளையே, உன் கையில என்ன இருக்கு? அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிங்க. கம்பீரமா இருக்கும் உங்க வாழ்க்கை, ஜெயமா இருக்கும் வாழ்க்கை. இந்த புது வருஷம், வரக்கூடிய 2026ஆம் வருஷம் உங்க வருஷம். நீங்க ஜெயிக்கிற வருஷம். நல்லா இருப்பீங்க, இன்னும் பெட்டரா இருப்பீங்க.
ஸ்தோத்திரத்தோட துதியோட, அப்பா நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. கொஞ்சம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், குறைவா தான் நீங்க கிடைச்சிருக்கலாம், குறைவா தான் நீங்க எடுத்திருக்கலாம், நீங்க நிறைய எதிர்பார்த்திருக்கலாம், பட் குறைவா தான் கிடைச்சிருக்கலாம். நோ ப்ராப்ளம். அத உணர்ந்து உள்வாங்கி நன்றி செலுத்தி, அப்பா ஸ்தோத்திரம், 5 அப்பம் 2 மீன் கொடுத்தீங்களே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர், இந்த பொருள் தான் எனக்கு கொடுத்தீங்க ஸ்தோத்திரப்பா. இந்த உறவை தான் நீங்க எனக்கு கொடுத்தீங்க ஸ்தோத்திரப்பா. இந்த காரியத்தை தான் நீங்க எனக்கு கொடுத்தீங்க ஸ்தோத்திரப்பா. இந்த வருமானம் தான் நீங்க எனக்கு கொடுத்தீங்க ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு நீங்க துவக்குங்க. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரத்தோட துவக்குனாரு. முடிவு என்ன தெரியுமாச்சு? எல்லாருமே திருப்தி அடைந்தார்களாம். வர புது வருஷம் ஸ்தோத்திரத்தோடு துவக்கிற உங்களுக்கு திருப்தியான வருஷமா இருக்குங்க. திருப்தி, நீங்க நிறைவா போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா அல்ல குறையாத ஆசீர்வாதங்களை உங்க மேல வருஷிக்க பண்ணுவாருங்க. ஆரம்பிக்கலாமா? புதிய வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய இன்னும் சில மணி நேரத்துல நம்ம துதிய ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கலாமா? நன்றிகளை ஆரம்பிக்கலாமா? நம்முடைய நாவு புகழட்டும், அப்பாவை பாடட்டும், அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். சந்தோஷமா, மகிழ்ச்சியா, கம்பீரமா, கொண்டாட்டமா. இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, இந்த புதன்கிழமை, என் அன்பு பிள்ளைகளை, நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா முன்னேறுங்கள். அப்பாவுக்கு நிறைய நன்றி செலுத்துங்க. முறுமுறுக்காதீங்க, வருத்தமே படாதீங்க. எதுவுமே நஷ்டமாகல. எல்லாமே உங்களுக்கு லாபம் தான், எல்லாமே உங்களுக்கு மேன்மை தான், எல்லாமே உங்களுக்கு ஜெயந்தான். இன்னும் நிறைய பிளஸிங்ஸை நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. ஆகவே துதியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த வருடத்தின் இந்த கடைசி நாள், இந்த நேரம், இந்த நிமிஷங்களை கடத்துங்கள். புதிய வருஷத்திலேயும் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு துவக்குங்கள், ஆரம்பியுங்கள். நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்கள் நல்வாழ்வு சிறக்க நான் வாழ்த்துறேன். இந்த வருஷம் முழுவதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுதினமும் காலையில ஒளிபரப்பு செய்ய ஆண்டவர் தந்த இந்த பெரிய கிருபை அப்பாவுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். இதை ஒவ்வொரு நாளும் நீங்க கண்டு கழித்து அப்பாவுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறத நினைச்சு உங்களுக்கும் நாங்க நன்றிகளை செலுத்திக் கொள்றோம். இன்னும் வருகிற புதிய வருஷத்தில் நாம் சேர்ந்து பயணிப்போம். நாம் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்ந்திருப்போம், சுகித்திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்காக நான் விசேஷமா இந்த நாள்ல ஜெபம் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு புது வருஷம் வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் வருஷம், புதிய வருஷத்துல பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம விசேஷமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பான பிள்ளைகள் டி யோசுவா மற்றும் பிள்ளைகள் மோனிகா மற்றும் ஜாய்ஸ், ஐரீன் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் வருஷத்துல நாளை தினத்துல பிறந்தநாள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்களுடைய பெயர்களை நம்ம வாசிச்சிடலாமா? நம்முடைய அன்பு சகோதரர் ஏ ஜெயமணி, சிஸ்டர் சுந்தரி, சிஸ்டர் கே ராணி, சிஸ்டர் சரோஜா, சிஸ்டர் ஏ கலைவாணி எலிசபெத், சிஸ்டர் பி மலர் மற்றும் அன்பு மகள் வி எம் ஆதன்யா. இவங்க அனைவரும் நாளைய தினத்துல ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிறந்தநாள் காண போறாங்க. அது போலவே திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம சேர்ந்து ஊக்கமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். அப்பா, இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக ராஜா. எவ்வளவு அழகா, அருமையா, அற்புதமா
இந்த வருஷம் ஃபுல்லா எங்களை நடத்துனீங்கப்பா. எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை, எங்களுக்கு ஒரு மனத்தாங்கலுமே இல்லப்பா. நாங்க ஜீவனோடு பிழைத்திருந்து இந்த வருஷத்தை இன்னைக்கு நாங்க முடிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே இந்த வாய்ப்புக்காக, எங்களுக்கு நீர் தந்த அனைத்து ரகமான வளன்களுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. இன்னைக்கும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம் அப்பா. எங்கள் அனைவருக்கும் உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தை தந்து, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய தேவை இருந்துச்சு, பெரிய அற்புதம் தேவைப்பட்டுச்சு, ஆனா கையில இருந்ததோ 5 அப்பம் 2 மீன் தான். 5 அப்பம் 2 மீனை வச்சு ஸ்தோத்திரத்தோட துவக்குனாங்க, திருப்தியாத முடிச்சாங்க. இந்த வருஷத்தை துவக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்தோத்திரத்தோடு துவக்க, துதியோடு துவக்க, ஜெபத்தோடு துவக்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துவக்க ஒவ்வொருவருக்கும் நிறுத்தாமை உதவி செய்வீராக. வருகிற ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருப்தியான ஒரு ஆண்டாய் அமைந்தருள வேண்டுமென அப்பாமுடைய நேசம் மிகுந்த கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. விசேஷமாக இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளைய தினம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவரே புதிய ஆண்டு 2026ஆம் வருஷத்துல பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. வலக்கரம் நீட்டி முடிய பிள்ளைகளை தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருடங்களையும் நன்மையால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகள் ஆசீர்களை உடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க செய்வீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் வாழ்வில் காண செய்வீராக. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். மகிமை கன துதிகள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஒரு புது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தரையும் குடும்பமாக நாங்க உங்களை மனதார வாழ்த்துறோம், மனதார நாங்க ஆசீர்வதிக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நீங்க நல்லா இருப்பீங்க.